இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறோம். எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ மீனுக்கு ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 3 தக்காளி பழம் கரைச்சி வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு போட்டுன்னு வெங்காயம்லாம் வதங்கின உடனே கறிவேப்பிலை போட்டுக்கிறோம். போட்டுன்னா தக்காளி பழம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது அப்புறம் நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறமா புளி கரைச்சி குழம்புக்கு ஊற்றிக்கணும். நல்லா வதங்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மேட்ச் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் 4 ஸ்பூன் போட்டுக்கினேன். 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுனேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கினேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு இப்போ புளி தக்காளி இதை கரைச்சி வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து மீன் போட்டு இறக்க சொல்ல காட்டுவோம். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மீன் போட்டு இறக்கிட்டு காட்டுவோம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுன்ட்டு மீன் போட்டு இறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்புக்கு 1/2 கிலோ மீன் குழம்புக்கு கூட்டி வச்சேன். இது மீன் போடுறேன். மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து இறக்கிட வேண்டியது. மத்தி மீன் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. மீன் குழம்பு மீன் போடுறேன். இப்போது கொதிக்கணும் மீன்ஸ் கரண்டு போட்டு கலக்கக்கூடாது. இது விழுந்து விட்டால் 10 நிமிஷம் பொறுத்து மீன் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் இப்போ மூடி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சோம்னா மீன் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மீன் வெந்து வந்துடுச்சு. மீன் குழம்பு கொதிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.